ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சையை வச்சு ஒரு கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கப் மொச்சை எடுத்துருக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துட்டேங்க. மொச்சையும் உருளைக்கிழங்கும் சேர்த்திட்டு கூடவே மஞ்சத்தூள் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். அடுத்து மசாலாவுக்கு ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், 2 தக்காளி, ஒரு ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. அடுத்து தாளிப்புக்கு கடாய் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி மசாலாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுறலாங்க. கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு மொச்சையும் உருளைக்கிழங்கும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி எடுத்தால் மொச்சை கிரேவி ரெடி.